சின்ன மருமகள் ஸ்வேதா பார்த்தீங்கன்னா, இப்ப பெரிய மன உளைச்சல்ல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவங்க லைஃப்ல நடக்கக்கூடாத எல்லாமே நடந்து வந்துருச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆதின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர. அந்த பெர்சன பத்தி சொல்லணும்னா, நெறைய பேர ஏமாத்தியிருக்காரு. நெறைய சீட்டிங் கேஸஸ்லாம் அந்த ஆள் மேல இருக்கு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு விலகி வந்துட்டு சோசியல் மீடியால போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. ஆனா, அந்த ஆதின்ற ஃப்ராட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இப்ப சோசியல் மீடியா முழுக்க முழுக்க அவங்களுடைய பெர்சனல் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி, யூடியூப் சேனல்ல என் பொண்டாட்டின்னு இன்டர்வியூ குடுத்து அந்த பொண்ணோட நெருக்கமான புகைப்படங்கள், அவங்க கிஸ் பண்ணிக்கிட்டது, ஹக் பண்ணிக்கிட்டதுன்னு எல்லா கருமாந்திரத்தையும் சொல்லி அவன் பேர வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். அவன வந்து பார்த்தாலே ஃப்ராடுன்னு தெரியுது. நெறைய அவனோட கேஸஸ்லாம் போயிட்டுருக்குன்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவன் பண்றது எல்லாமே இன்டைரக்ட்டா வந்து எப்படி சொல்றதுன்னா, வாழைப்பழத்தில ஊசி இறக்குற மாதிரி தான். ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா, அது வந்து சிலர் திட்டி வீடியோ போடுவாங்க. சிலர் வந்து விலகி போயிருவாங்க. அந்த பொண்ண பார்த்தா வெறுப்பா இருக்குன்ட்டு பிளாக் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா சில பசங்க, நாங்க ஒண்ணா இருந்தோம். அந்த பொண்ணு ரொம்ப நல்லவ. அவ வேணும் வேணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்றவங்கள பத்தி, இன்டைரக்ட்டா அவங்க என் கூட இப்படியெல்லாம் இருந்தாங்க. நாங்க ஒண்ணு மண்ணா இருந்தோம். இனிமே உனக்கு எங்கேயும் கல்யாணமே நடக்காம நான் பார்த்துக்கிறேன். நீ வேற யாரையும் டேட் பண்ணிறவே முடியாது. ஒண்ணு வாழ்ந்தா என் கூட வாழணும். இல்ல நீ வாழவே முடியாம உனக்கு ஒரு வழிய கொண்டு வரேன்னு தான் அந்த ஆதி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம, இப்ப ரீசென்ட்டா தாமரை இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட நகையெல்லாம் வாங்கி அடமானம் வச்சு, அவங்களோட நகைய திருப்பி நெறைய விஷயம் பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கான். அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, இப்போ ரீசென்ட்டா அதையும் தாண்டி இந்த பொன்னி கதாபாத்திரம் நடிச்ச ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட இவங்க ஏதோ வீடியோ ஷூட் கொலாப் பண்ணியிருக்கும்போது ரூ. 3,00,000 மதிப்புல இருக்க புடவைய இவன் வாங்கிட்டு தரவே இல்லையாமா. டிடிஎஃப் வாசன்லேருந்து அவன் நெறைய பேர ஏமாத்தியிருக்கான். நல்ல கிரிமினலா இவன் மைண்ட் ஒர்க் ஆகுது. எப்படி சமாளிக்கிறது? எப்படி பொய் பேசுறது? எப்படியெல்லாம் வந்து ட்விஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு பக்கம் ஸ்வேதாவுடைய லைஃப் போயிடுச்சு. தாமரை வந்து அத பத்தி கேட்கவும், அவங்க வீடியோ போடவும், அவங்க கேரக்டர பத்தி, அவங்க ஃபேமிலி லைஃப்ப பத்தியெல்லாம் தப்பா வீடியோ எடுத்துட்டு வந்து போடுறான். அதையும் தாண்டி சின்ன மருமகள் ஸ்வேதா இது எல்லா பிரச்சனையையும் பார்த்துட்டு, தாமரை அம்மா எத்தனையோ நாள் நமக்கு சோறு போட்டுருக்காங்க. அவங்கள பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு மனசு வந்திருக்கே! அப்பல்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசியிருக்கு. உன்னால ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டும் ஒரு விஷயம் அந்த பொண்ணு கேட்டிருக்கு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணதுக்கு நான் தான் ஆதாரமான்னு சொல்றியா? அப்படி இல்லன்னா அந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கிரணும்னு சொல்ட்டு, சோசியல் மீடியால இன்டைரக்ட்டா அவன் புல்லிங் பண்ணிட்டு இருக்கான். அவன கேட்கறதுக்கு யாருமே இல்லையான்ற லெவலுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கான நீதி எப்படி கிடைக்கும்லாம் தெரியல. அவன் வந்து சைபர் புல்லிங் பண்ணிட்டு இருக்கான். நெறைய பேர கண்டிப்பா ஏமாத்திருக்கான்னு சொல்றாங்க. இவனால ஒரு ஆளு கேமரா கிடைக்காம சூசைட் பண்ணிட்டு இறந்து போனாருன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இது எல்லாத்தையும் நிரூபிக்கலாம், நிரூபிக்க கூடாதுன்றத தாண்டி, பார்க்குற நெறைய பேருக்கு புரியுது. அவன் ஸ்வேதாவ வாழவும் விடக்கூடாது, சாகவும் விடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல அவனோட கண்ட்ரோல்ல நார்சிஸ்டிக்கா அந்த பொண்ணோட பெர்சனல் பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் ஷேர் பண்ணிட்டு சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்கது. கீழ கமெண்ட்லயும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா விடுங்க ப்ரோ அப்படின்னு ஆறுதல் தான் பசங்க பண்றாங்க. டேய் நீ பண்றது தப்புடா. நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னுலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் இந்த ஆள் ஃப்ராடுன்றனால தான் இது நடக்குது. ஆக்சுவலா இத அவன் ஃபர்ஸ்ட்டு குற்றமாலாம் பண்ணல. நெறைய பேருக்கு இவன் இந்த மாரி நெறைய பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் அவன் ரொம்ப கிளவரா, ரொம்ப ஸ்மார்ட்டா சிம்பத்தி கார்ட்ல ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்துட்டு பொண்ணுங்கலாம் சரியா இருக்கீங்களா? நீங்க யாரையும் ஏமாத்துனது இல்லையா? நடிகைகள்லாம் இதெல்லாம் பண்ணது இல்லையான்னு கமெண்ட் பண்ணாம, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன். அவன் பண்றது தப்பு. ஒரு பொண்ணோட ஃபோட்டோவ வந்து என்னதான் லவ் பண்ணியிருந்தாலும் வேணான்னு சொல்ட்டா விட்டுறணும். அந்த பொண்ண வந்துட்டு அவங்க கூட இருந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு வெளியில தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். அவங்க கிஸ் பண்ணதுலேருந்து இதெல்லாம் சொல்றதுக்கான உரிமை அவனுக்கு கிடையாது. பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த பொண்ண கேவலப்படுத்திட்டு இருக்கான். ஸோ இத பத்தி உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்